சாமி ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இல்லை சாமி. ரெகனைசேஷனே இல்லை பாவம் அந்த ரிஷபத்துக்கு. இவங்க குடும்பத்துக்கு தான் உழைக்கிறாங்க, ஆனா அங்க ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கலாம் தான் ரொம்ப துடிச்சிடுறாங்க. ஏன்னா அடுத்தவர்களுக்காகவே அடிமாடு போல தன்னை நினைச்சு நினைச்சு வாழ்ந்து வாழ்ந்து அதுல பெரிய பாவியா போனது ரிஷபராசி. ஏழாவது வீடை பார்க்கும் பொழுது நிறைய காதல் திருமணங்கள் இந்த காலகட்டங்கள்ல கைகூடி வரும். ரிஷபராசிக்கு லவ் இல்லாதவங்களுக்கு லவ் வரும். காதல்ல பிரச்சனை தடையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு சுமூக தீர்வு கேட்டோம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க, எதுலாம் இவங்களை எச்சரிக்கை இருக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வழிபாடு எங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும், அதற்காக ஒரு வழிபாடு சொல்லுங்க சார். ராகு கேதுவோட இயல்பான தன்மையை சர்ப்ப கிரகங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான். டிராவல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குங்க, ஒரு இடத்துல நிலையா இருக்க கூடாது. ரிஷபராசிக்காரர்கள் மனசை தொட்டு சொல்லுவாங்க அவங்களே. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு வருடமாவே வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம தான் வாழ்ந்திருப்பாங்க. சுகமே சொல்லுங்க சாமி. வணக்கம் சாமி. ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? வருஷத்தோட தொடக்கத்திலே ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால ஒரு மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்ல ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். ஏன்னா 10ல இருந்த சனி பகவான் அவர்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் அந்த 10வது வீட்டுல ராகுவும் சனியும் சேரும் பொழுது பண விஷயங்கள்ல நிறைய தடுமாற்றங்கள், நிறைய இடர்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நிறைய அலைச்சல்கள் ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிச்சதை மறுக்கவே முடியாது. குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இல்லை சாமி. ரெகனைசேஷனே இல்லை பாவம் அந்த ரிஷபத்துக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா ராசிக்கு 4ல கேது. யோசிச்சு பாருங்க, சுகஸ்தானத்துல கேது வந்துச்சுன்னா நிம்மதின்ற வார்த்தையை ரிஷபராசிக்காரர்கள் சொல்லி இருப்பாங்களா? என்னதான் அவங்க பேசணும், வாழணும், முடிவு பண்ணணும்னு நினைச்சாலும் கூட அதை முட்டுக்கட்ட போறதுக்கு வீட்லயே ஒரு 2 பேர் இருப்பாங்க. இவங்க குடும்பத்துக்கு தான் உழைக்கிறாங்க, ஆனா அங்க ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கலாம் தான் ரொம்ப துடிச்சிடுறாங்க. ஏன்னா அடுத்தவர்களுக்காகவே அடிமாடு போல தன்னை நினைச்சு நினைச்சு வாழ்ந்து வாழ்ந்து அதுல பெரிய பாவியா போனது ரிஷபராசி தான். இவர்கள் இன்னைக்கும் சரிதான், நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதை பார்த்து மாறுவாங்கன்னா முடியாது, வேற வழி இல்லைங்க, நாங்க இதிலே ஒன்றி பழகிட்டோம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 18 மாசம் உண்மையை சொல்லணும்னா போராட்டம் தான் சார். ஏன்னா 4வது வீட்டுல கேது இருக்கக்கூடாதுங்க. 4ல கேது இருந்துச்சுன்னா அது சர்ப்பமடை தோஷம் மாதிரி. வீட்டுக்குள்ளே நாம் இருந்தாலும் கூட ஒரு தனிமை சிறைக்குள்ள வாழ்ந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நேரகாலங்கள் என்ன பண்ணும்னா, ஒண்ணு தாயை ஆட்டி படைக்கும், அம்மாவோட கருத்து மோதல்களை கொடுக்கும், அம்மாவுக்கு உடல் நலத்துல பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படி இல்லாட்டி இந்த வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல சிக்கல்களை கொடுக்கும். வீடு கையெழுத்து போட்டிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாது, அல்லது பாதி லோன் கட்டியிருப்பாங்க, பாதி லோன் கட்டாம நிறைய பேர் அந்த வீடை இழந்திருப்பாங்க. பல பேருக்கு புது வீட்டுக்கு போனா கூட வாடகை விட்டுட்டு நான் வெளியில மாறி இருந்தேன்னு சொல்லுவாங்க. பல பேர் ஊர் விட்டு நாடு விட்டு எல்லையை விட்டு வாழ்ந்த ரிஷபராசிக்காரர்களும் கடந்த 1.5 வருஷத்துல இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் 4வது வீட்டுல கேது. நிறைய வாகன விபத்துகளும் இவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நடந்திருக்கும். அதே மாதிரி நிறைய வாகன பழுதுகளை பார்த்த ராசிக்காரர்களாக இருந்தாங்க. பெருசா நிம்மதியா இருந்துட்டா போதும் சார், 2ல குரு வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனா ஒண்ணுமே பெருசா நடக்கலையேன்னு புலம்பின ரிஷபராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. அதுக்கு முக்கிய காரணம் 4வது வீட்டுல கேது. ஆனா ஐப்பசி 27ஆம் தேதிக்கு பிறகு அந்த கேது 3ல போய் மறைய போறார். அது ஒரு மிகப்பெரிய பலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த பின்யோகமும் அந்த ராகு கேது பெயர்ச்சியால் ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் அருளோடு தரப்போறாருன்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருஷ தொடக்கத்துல 2ல இருக்கக்கூடிய குரு வைகாசி 13ஆம் தேதிக்கு பிறகு 3வது வீட்டுல உச்சமடைகிறார். 3ல குரு மறையறாருன்னு பயப்பட வேணாம். 3வது வீடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முயற்சி வீரிய விஜயத்துக்குரிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவார்கள். தடாலடியா பல முடிவுகள் எடுத்து அதுல சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வருஷமா இந்த தமிழ் புத்தாண்டு அவர்களுக்கு இருக்க போகிறது. 3ல குரு மறைஞ்சாலுமே சாமி அவர் 11வது லாபஸ்தானத்தை பார்க்கிறாருல்ல, அது ஒரு பெரிய பாக்கியம் இல்ல உங்களுக்கு? அதுக்காக தான் அடுத்தது சொல்ல வந்தேன். சோ அதுல குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அற்புதமான இடத்தை பார்க்கிறார். அதுல முதல் விஷயம் 7வது வீட்டை பார்க்கிறார். 7வது வீடை பார்க்கும் பொழுது நிறைய காதல் திருமணங்கள் இந்த காலகட்டங்கள்ல கைகூடி வரும். ரிஷபராசிக்கு லவ் இல்லாதவங்களுக்கு லவ் வரும். காதல்ல பிரச்சனை தடையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு சுமூக தீர்வு கேட்டோம். பல பேத்துக்கு தவறுதலான உறவு முறைகளும் அமையும், அதையும் மறுக்க முடியாது. அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இப்பதான் அதுக்கு பேர் வச்சுட்டாங்களே, ரிலேஷன்ஷிப், அஃபேர், லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் கூட இதுல நடக்கும். ஆனால் அந்த குரு பார்வை இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், தவறுதலான உறவுகள்ல மட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி திருமண வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண சுபமங்கள யோக பிராப்தங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் குறித்து வைத்துக் கொள்ளலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு திடீர் யோகம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பண வரவு அவர்களுக்கு 100% உண்டு. இட் மே பி a jackpot, அல்லது அவங்க எதிர்பார்க்கிறத விட பெரிய ஒரு புகழ், ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்குரிய அனுகூலங்களை ஏற்படுத்தும். 10ல ராகு இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய பலத்தை தரும். பாவி ஒன்று இருக்கணும்ல. 10வது வீட்டுல ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு அரசாளக்கூடிய யோகங்களை கூட தருவார். அப்ப ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான், நாடை ஆளக்கூடிய
ஆகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார், அல்லது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, பதவி, புகழை அலங்கரிக்கக்கூடிய காலத்திற்கு இந்த பீரியட் அவர்களுக்கு ஏற்படும். எப்போன்னா மே 26ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள். அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது பார்த்தா, ஏற்கனவே பண விஷயங்கள்ல நிறைய தட்டுப்பாடுகளோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்க அற்புதமா சொன்ன மாதிரி அந்த 9வது பார்வையா குரு பகவான் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப மிகுந்த பொருளாதார முன்னேற்றங்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். சோ 11வது வீட்டை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியா இருந்து வந்து தடைகள் எல்லாமும் அவர்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடியதா இருக்கும். கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய வருஷமா இருக்கும். ஏன்னா வருஷ தொடக்கத்துல தனஸ்தானத்துல தன காரகனான குரு பகவானே அவர்களுக்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். பல பேர் வீடு மாறணுன்ற கனவு இந்த வருஷத்துல நனவாகும் சார். பல பேர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் இந்த 1.5 வருஷத்துல வீடு கட்டணும்னு நினைச்சு தடையா இருந்தவங்களுடைய கனவு சரியாகும். 1.5 வருஷத்துல வண்டி வாகனத்தை பழுதோடு வச்சிருந்தவங்களுடைய கனவுகள்லாம் கடவுள் புண்ணியத்துல புது வண்டி வாகனத்தோட செட்டில்ட் ஆவாங்க. பல பேர் சொந்த ஊரு, சொந்த நாடு, சொந்த மாநிலத்தை விட்டு வெளியில இருந்திருப்பாங்க. அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டுல இருந்து சார் நான் இந்தியா வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது இந்தியாவில சில விஷயங்கள் தொடங்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பா அது அத்தனையும் அவர்களுக்கு பலிதமாக மாறும். இந்த 3ல கேது வரப்போறார். 3ல கேது வரக்கூடிய காலகட்டம் என்பது இதுக்கு முன்னாடி 3வது நபர்களால் நீங்க கத்துக்கிட்ட பாடத்திலிருந்து வந்த ஞானத்தால இனி வரக்கூடிய நாட்களை நகர்த்திக்கிட்டு போகணும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான விஷயத்தை பதிவு பண்ணணும் இந்த இடத்துல. இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம உறவுகள். எதுலாம் இவங்களை எச்சரிக்கையா இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்டோம், உண்மை, படாத பாடுபட்டோம். இப்பயாவது சொல்லுங்க நான் எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு கேட்பாங்க. சொல்லுங்க சாமி. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகத்தை நிறைய சந்திச்சுட்டே வந்தாங்க கடந்த காலகட்டத்துல. அதீத நம்பிக்கை, அதீத அன்பு, அதீத பற்று தயவு செஞ்சு யார் மேலேயும் வைக்க வேணாம். அது ஒரு அன்பா நான் சொல்றேன். பரவாயில்லையே, அதுலயே எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அது ஏன்னா 3வது இடத்துல கேது வருது சார். இப்போ 3ல கேது வரும்பொழுது நண்பர்களால் சிக்கல்கள் வரும், பழக்க வழக்கத்தால சிக்கல்கள் ஏற்படும், ரத்த சம்பந்தமான உறவுகள், அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து மோதல்களை உருவாக்கும் கேது. அதுல கவனமா தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த வீட்டு பிரச்சனையை போய் நண்பர்கிட்ட சொல்றது இல்ல மத்தவங்க கிட்ட சொல்றது அது கூட குறைச்சிக்கணும் போல. அதுதான் 3வது நபர்களை நம்பி குடும்ப அந்தரங்கத்தை கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னோம்னா அதுவே அவங்க அட்வான்டேஜ் எடுப்பாங்க நம்மகிட்ட. அது தயவு செஞ்சு சொல்ல வேணாம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரிதான். அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை யாரோடும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. 9ல ராகு வரார் பிற்காலத்துல. அப்ப 9ல ராகு வரும் பொழுது தந்தையாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஐப்பசி 27ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் 13க்கு பிறகு 9ல ராகு வர்றதுனால அப்பாவோட உடல் நலத்துல கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகள், பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் மனசங்கடங்களும் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துட்டா போதும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க ஒரு அற்புதமான வருடமாக அமையும். நிச்சயமா ஒரு வழிபாடு எங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும், அதற்காக ஒரு வழிபாடு சொல்லுங்க சார். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். குறிப்பா துர்க்கை, காளி, அம்பாள் அதெல்லாம் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது தைரியம், தன்னம்பிக்கை வரும். 3ல வரக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய அத்தனை தடைகளையும், பதட்டத்தையும், பயத்தையும் இந்த ஒரு உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு சீர் பண்ணுன்னே சொல்லலாம். அப்ப இந்த வருடம் முழுக்க அவர்கள் உக்கர தெய்வத்தினுடைய பாதங்களை இறுக்கமாக பிடிக்கும் போது அவருடைய வாழ்வு 100 மடங்கு மேம்படக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா தொடர்ச்சியா நான் முதல்ல கேட்ட மாதிரி இப்பயும் கேட்கிறேன். இந்த ஏஐ டெக்னாலஜி வார் வரப்போகுது, உங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும் அப்படின்னு பதட்டத்துல இருக்காங்க. அதுல ரிஷபமும் நிறைய வேலை பார்த்து சார், ரிஷபமும் நிறைய கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 1000 நல்ல விஷயங்கள் 10ல ராகு இருக்குது, பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா யோகம் அப்படின்னு நானே சொன்னாலும் கூட ராகு கேதுவோட இயல்பான தன்மையை சர்ப்ப கிரகங்கள் வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுதான். டிராவல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குங்க, ஒரு இடத்துல நிலையா இருக்க கூடாது. ரிஷபராசிக்காரர்கள் மனசை தொட்டு சொல்லுவாங்க அவங்களே. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு வருடமாவே வேலையில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம தான் வாழ்ந்திருப்பாங்க. இன்னைக்கு போயிடும், நாளைக்கு போயிடும், இதோ முடிஞ்சிடும், இதோ முடிஞ்சிடும் நம்ம நினைச்சோம். பட் கடவுள் ஏதோ ஒரு எட்ஜில் பிடிச்சி நிக்க வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த விஷயங்கள் நவம்பர் 13 வரைக்கும் நான் பொய் சொல்லாம சொல்லணும்னா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அது போர் சூழல் அப்படின்றதெல்லாம் தாண்டி 10ல ராகு இருக்கவங்கால் ஒரு பக்கத்தில் அதனால ஒரு பெரிய பலம் கிடைப்பது நல்லதுதான். ஆனாலும் அந்த ராகுவோட வேலை என்ன பண்ணுன்னா உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இனி இடம் மாறு, கம்பெனி மாறு, பேப்பர் போடு, இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு அங்க வருது அப்படின்னு கண்ணு முன்னாடி பல மடங்கு சேலரியை கொடுத்துட்டு 3 மாசத்துல கட் பண்ணிடுவாங்க. தேவையில்லை. இதேதான். இந்த விஷயங்கள்ல பொறுமையாகத்தான் இருக்கணும். அதை நம்ம பூசி மொழிகி அவர்களுக்கு சாதகமா இருக்குன்னு போய் சொல்லவே வேணாம். கொஞ்சம் கவனமா தான் ரிஷபராசிக்காரர்கள் அந்த விஷயத்துல இருக்கணும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. நன்றி.